வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட்கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டே வர்றாங்க. இண்டெக்ஸில் மட்டும் இல்லைங்க, அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நம்மளுக்கு என்ன மாதிரி ட்ரேட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து கிடைச்சிது, என்ன மாதிரி ட்ரேட்ஸ்லாம் நம்ம எடுத்திருந்தோம்னா ப்ராஃபிட்டபுளாக இன்றைக்கி டே வந்து க்ளோஸ் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் இன்றைக்கி புதன்கிழமை ரொம்ப ஸ்பெஷலான நாள். பேங்க் நிஃப்டி ரொம்பவே வந்து வாலட்டைலாக இருக்கிற நாள். ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. பட் ஆனால் அந்த மாதிரி இருந்ததா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி இல்லை. அந்த எக்ஸ்பைரி டேயில் ரொம்பவே வந்து இன் பர்டிகுலர் அதை மூவ் பண்ண விடாமல் சில நாள் வந்து அப்படியே தடுத்துடுறாங்க. மற்ற விஷயங்கள்லாம், அதை மற்ற இண்டெக்ஸ்லாம் நல்லா மூவ் ஆனால் கூட எது எக்ஸ்பைரி ஆகுதோ அந்த இண்டெக்ஸை ரொம்பவே வந்து கன்சாலிடேட் பண்ணி முடிச்சிடுறாங்க. இதே பேங்க் நிஃப்டி நாளைக்கு வந்து கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிறதுக்கு, ஏன்னா இந்த பேட்டர்ன் அந்த மாதிரி பேட்டர்னுங்க. அது வந்து கடைசி நிமிஷத்தில் கூட நடக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம். பட் ஆனால் நடக்கலை. ஐ மீன் அந்த ஒரு 230 அந்த மாதிரி லெவலில் இந்த மாதிரி இந்த பேட்டர்னுக்குள்ளே வந்துகிட்டு இருந்தது. பிரேக் ஆச்சுன்னா டக்குன்னு வந்து ஒரு ஸ்பைக் அடிக்கும். அப்போ ஸ்பைக் அடிக்கும்போது வந்து 5400, 54200, 54300 வரைக்குமே, அதாவது டார்கெட் இங்கே இருக்குது, 250 வரைக்கும் இருக்குது. ஒரு வேகமாக போகும்போது வந்துட்டு 300 வரைக்கும் கூட போயிடுமோ என்னமோ அப்படின்னு வந்து பார்க்கும்போது, ஏன்னா இது ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்னுக்குள்ளே தான் இந்த பேட்டர்ன் இருக்குது. இப்படி வந்து போயிட்டு இருக்கும்போது இதை பிரேக் ஆச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் மூவ் ஆகி போகும். அப்போ 54,300 கால் ஆப்ஷன்லாம் வந்து நல்லா ஷூட்டப் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது எதுவுமே நடக்காமல் முடிச்சிட்டான். அட் த சேம் டைம் நீங்கள் நிஃப்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி 230 நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நிஃப்டி எக்ஸாக்டாக 3 o'clock ஷூட்டப் ஆச்சு. ஆனால் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நாளைக்கு தான் நிஃப்டி வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது. அப்போ நம்மளுடைய பேட்டர்ன் வந்து இப்படி வந்து போச்சு அப்படின்னா நம்ம என்ன இதுலேருந்து வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்ம பேட்டர்னை இந்த மாதிரி பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இன்னும் நல்லா மேலே போகும். அப்போ இது நல்லா மேலே போகும் அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் அது மாதிரி பிரேக் ஆகி மேலே ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி பண்ண வேண்டியதை நாளைக்கு ஓப்பனிங்லேயே பண்ணிடுவோம். உங்களுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டான்னு ஒரு சின்ன கெஸ்ஸிங்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே வந்து 1 ஹவரில் நீங்கள் என்ன தான் மலைக்கோட்டையாக கனவு கண்டாலும் கடை எங்கே திறக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணுவோம். சரி, ஓகே. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி, ஆனால் நம்ம நிஃப்டிலேருந்து ஆரம்பிப்போம். சேஞ்ச் பண்ணிடுவோம். ஏன்னா நிஃப்டி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இன்றைக்கி வந்து நம்ம பேட்டர்னில் வந்து ஒர்க் ஆச்சு. ஒரு சில பேர் வந்து ட்விட்டரில் நான் வந்து பார்த்தேன். எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்பும்போது இதை பற்றி நோட்டிஃபிகேஷனில் நான் ஒரு 2-3 பேர் வந்து இதை பற்றி நீங்கள் அனுப்பிச்சிருந்தீங்க. ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா இந்த இடத்துல இருக்கும்போதே வந்து கேட்டிருந்தீங்க, இது நம்ம பேட்டர்னாக இருக்குமோ அப்படின்னு. எஸ், எக்ஸாக்டாக வந்து இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து நல்லாவே மேலே போயிடுச்சு அப்படி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 889 900ன்னு வச்சுக்கோங்களேன். 900லேருந்து எங்கே போச்சு, 26,000 அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஒரு 25 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவே போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எவ்வளோ ஆச்சு, 100 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. நிஃப்டியில் 100 பாயிண்ட்ஸ் எந்த விதமான டென்ஷனுமே இல்லாமல் கொடுத்தது. சரி, ஓகே. நம்ம எந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, என்ன மாதிரி வாய்ப்பெலாம் கொடுத்ததுன்னு பார்த்துருவோங்களா. ஸோ என்ன நடந்தது, மார்க்கெட்டு காலையில் இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. அதுக்கு பிஃபோராக வந்து ப்ரீவியஸ் டேயில் என்ன நடந்துருது, எக்ஸாக்டாக அதே இடத்துலேருந்து ரெசிஸ்ட் ஆகிருக்கு. ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் வந்தோன்னா முதல் வேலை அதுதான், அதை கனெக்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியது. கீழே வரும்போது என்ன பண்ணிடுது, இங்கேருந்து மேலே போயிட்டான். இங்கேருந்து கீழே வந்தால் இங்கேருந்து மேலே போனால், இங்கேருந்து கீழே இவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட்டை முடிச்சிட்டான். ஐ மீன் எக்ஸாக்ட் லெவல். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம பேட்டர்ன் நம்மளால் வந்து வரைய முடியாதுங்க. ஏன்னா இது வந்து இப்படி தான் வரும். ஸோ இந்த மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வந்ததுன்னா இப்படி போய் இப்படி வரும். பாக்ஸ் பேட்டர்னு நம்ம இது வந்து பேசுவோம். ஆனால் என்ன பண்ணியிருக்கிறான், இன்றைக்கி வந்து ஓப்பன் வந்து இந்த இடத்துல பண்ணிவிட்டு கீழே நல்லா வந்த ப்ரைஸு அப்படியே வந்து ரிவர்சல் ஆகி மேலே போயிருக்கு. இந்த ரிவர்சல் ஆகி மேலே போன ப்ரைஸு இங்கே ஒரு ஹை இருக்குது. அடுத்த தடவை வந்து ஒரு புல் பேக் வந்துட்டு மேலே போகும்போது ஒரு கேண்டில் மட்டும் ஸ்பைக் அடித்து இது வரைக்கும் வந்து போச்சு. ஆனாலும் அந்த ஹைக்கு மேலே போக முடியல. கீழே வந்த ப்ரைஸு இப்படி வந்து முடிச்சிட்டான். அப்போ இதுதான் ஹை. அப்போ இந்த ஹையை வந்து தாண்டணும். கீழே இருந்து மேலே போகும்போது அந்த ஹைக்கு வரல.
கீழே வந்துட்டு மேலே போகும்போது அந்த ஹைக்கு வரல, கீழே வந்துட்டு மேலே வரும்போது அந்த ஹைக்கு வரல, கீழே வர முடியல, மேலேயும் வர முடியல. இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் பண்ணால் ப்ரீவியஸ் லோ வந்து கட் பண்ணவே இல்லை. மேலே வரும்போது என்னாச்சு, இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே வந்துட்டான். இதுக்கப்புறமா சீக்வன்ஸ் எப்படி மாறும், சீக்வன்ஸு லோவை கட் பண்ண முடியாமல் அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டே இருப்பான். அதுதான் சீக்வன்ஸ். ஸோ லோவை கட் பண்ண முடியாமல் அவன் பாட்டுக்கு வந்து பொறுமையாக அப்படியே மேலே போய் நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து நல்ல பெரிய ரேஞ்சாக இருக்கும். 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கொடுத்துரும். அப்போ நம்ம பேட்டர்ன் அப்படிங்கிற இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க. நிறைய தடவை இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக உங்களால் ட்ரேட் இங்கே வந்து எடுக்க முடியும். இந்த இவ்வளோ பெரிய பியரிஷ் கேண்டில் பார்த்ததுக்கப்புறமும் நீங்கள் வந்து ட்ரேடை ஹாப்பியாக இனிஷியேட் பண்ணலாம். சரி, ஓகே, ட்ரேடிங் வாய்ப்பு என்னன்னு பார்த்துருவோமா. இன்றைக்கி வந்து மேலேருந்து கீழே வந்த ப்ரைஸு திரும்ப இதே லெவல்லேருந்து, அதாவது மேலே இப்படி போய் இப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. என்ட்ரி டு எக்ஸிட்னு நீங்கள் காலையிலே நீங்கள் இந்த ட்ரேட் வந்து எடுத்துருந்துக்கலாம். காலையிலே இந்த ட்ரேட் எடுத்ததுக்கப்புறமா வந்து ப்ரைஸ் வந்து மேலே வந்ததுன்னா இந்த ஹைக்கு மேலே போயிருந்தது அப்படின்னா லோக்கு வராமல் இப்படி வந்து போயிடுவான். அப்போ நம்ம என்ன கணக்கு, மேலேருந்து கீழே வந்தது, இப்படி போயிட்டு இப்படி வர முடிஞ்சால் இது வரைக்கும் வரும், இல்லைனா பாதியிலேருந்தே ரிவர்ஸ் ஆகி போச்சுன்னா நல்லா பிரேக் ஆகி போயிடும். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், இந்த ஹைக்கு போகல, இந்த ஹைக்கு போகாமலே கீழே வந்தான். எது வரைக்கும் வந்திருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ப்ரீவியஸ் லோ தான், அதுக்கு மேலே தான் போய் க்ளோஸ் வச்சுருக்கான். அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி போய் இப்படி வந்திருக்கிறான், செகண்ட் டைமும் வந்து இவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப அதே ரேஞ்சுக்கு தான் வந்தான். திரும்பவும் இப்படி போகும்போது எப்படி போயிருக்கிறான்னு பாருங்கள், ட்ரெண்டாகி போயிருக்கிறான். அப்படியே பொறுமையாக ட்ரெண்டாகி போயிருக்கானா. இந்த ஹைக்கு வரைக்குமே செல்லு தான், நம்ம அப்படி தான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இது நமக்கு தெரியும், நல்லா தெரியும் மேலே போயிடும் அப்படின்ட்டு. பட் ஆனால் இது வரைக்குமே செல்லு தான், நம்மளுக்கு பைக்கான கன்ஃபர்மேஷன் கிடையாது. இன்னொரு தடவை கூட கீழே போகலாம், இல்லை இதை கட் பண்ணி மேலே வந்து க்ளோஸ் வச்சானா மேலே போயிடுவான், இங்கே போயிடுவான். எது டார்கெட்டு, இந்த பாடி லெவலில் இருக்குது ஃபஸ்ட்டு இது, அடுத்து வந்து இந்த பாடி லெவல். என்ன பண்ணியிருக்கிறான், இங்கே ட்ரெண்டாகி மேலே போயிருக்கிறான். இந்த ஹைக்கு மேலே வந்து போக முடியல, ஏற்கனவே இங்கே ஒரு ஹை இருக்குது, இப்படி கீழே வந்துட்டு மேலே போகும்போது இந்த ஹையிலேயே அப்படி நின்றுட்டான். வரும்போது வந்து இது பிரேக் பண்ணி கீழே வரும். நல்ல கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியும் இது ஏன் இந்த மாதிரி வால்யூம் கேண்டில் வருது அப்படின்னா ட்ரெண்ட் ஆனதுனால வருது. இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆனதுனால வால்யூம் கேண்டில். இது எது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது, இது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நேற்றுக்கு இதுதான் தெரிஞ்சுது, ஆனால் இன்றைக்கி காலையில் இதுவும் தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த 2 லெவலும் கனெக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த லெவலும் கனெக்ட் ஆகுது. அதுக்கடுத்து அப்படியே நீங்கள் இதை இழுத்து விட்டிங்கன்னா காலையிலேயே முடிவு பண்ணியிருக்கலாம், ரைட்டு இவன் ஏதோ ஒரு நேரத்தில் மேலே போய் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணானா மேலே இங்கே போயிடுவான். இதுதான் டார்கெட். எனக்கு நல்லா தெரியும், நான் இந்த பேட்டர்ன் நான் நிறைய தடவை பார்த்துட்டேன். அதான் கான்ஃபிடன்ஸ் லெவல். அதாவது ஒரு கேம் விளையாடுறீங்க, எதிரி வந்து ஒரு தப்பு பண்ணுறான் அப்படின்னா அந்த தப்பு பண்ண விட்டுட்டு உங்களுக்கு கிளியராக தெரியும், இந்த மாதிரி நான் நிறையா ப்ராக்டிஸில் வந்து பார்த்துருக்குறேன், இந்த மூவை எனக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பாக ஆப்போனண்ட் வந்து இந்த தப்பை பண்ணுனா அப்படின்னா நான் ஈஸியாக ஜெயிச்சிருவேன், அவ்வளோதான். இங்கேயும் அதே தான். அப்போ இங்கே கூட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பொறுமையாக அப்படியே ட்ரெண்ட் ஆகிருது பார்த்தீங்களா. இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்போது பேரலல் சேனல் பேட்டர்ன் மேலேருந்து கீழே வந்தது, மேலேருந்து கீழே இந்த மாதிரி வந்தது, கீழே வர முடியாமல் மேலே போனால் மேலே போயிட்டான். இதை இப்படியும் பார்க்கலாம். அதனால தான் நீங்கள் ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, அதாவது இது ஒரு பேட்டர்னுங்க. நான் கோல்டு ட்ரேடில் வந்துட்டு இன்றைக்கி நான் அப்லோட் பண்ண வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த பேட்டர்னு உங்களுக்கு பணம் நிறைய கொடுக்குது அப்படின்னா மற்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் ஏன் கற்றுக்குறீங்க, என்ன அவசியம், கற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை, எதையுமே கற்றுக்க தேவையில்லையே. சில பேர் மெசேஜில் வந்து கேட்டிருக்காங்க, இந்த கான்ட்ராக்ட் முடியும் போது எப்படி பண்ணணும், இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுன்னா செல் பண்ண முடியாது, அடுத்த கான்ட்ராக்ட் என்றைக்கு வாங்கணும், அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லைங்கிறேன் நான். என்னென்னமோ டவுட்டு, தேவையே இல்லாத டவுட்டு நிறைய வருது. அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தேவையே இல்லாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கவே வேண்டான்னு சொல்கிறேன். உங்களுக்கு சந்தேகமாக இருக்குதா, இன்னையோட இந்த கான்ட்ராக்ட் செப்டம்பர் கான்ட்ராக்ட் முடியுதா, எதுக்கு இதை பார்க்கணும், அக்டோபர் கான்ட்ராக்ட் போய் ட்ரேட் பண்ண வேண்டியதானே. அதில் பணம் அதிகமாக வந்து தேவைப்படுமா,
கண்டிப்பாக தேவைப்படும். அவன் வந்து அக்டோபர் கான்ட்ராக்ட் போனீங்கன்னா அவன் கொஞ்சம் மேலே ட்ரேட் ஆகிட்டே இருப்பான். கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒன்று ஈக்குவல் ரேஞ்சில் இருக்கும், இல்லைனா கொஞ்சம் மேலே தான், கண்டிப்பாக கொஞ்சம் மேலே தான் இருக்கும். ப்ரீமியம் ப்ரைஸில் தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் என்ன குறைன்னு கேட்குறேன். எங்கே வாங்க போகிறீங்க? சப்போர்ட்டில் தான் வாங்க போகிறீங்க. 1,4 லட்ச ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஃபியூச்சரை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 5,000 ரூபா அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1,4 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு 5,000 ரூபா அதிகங்கிறது ஒரு விஷயமா இருக்கக்கூடாது, என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் எனிவே யூஆர் கோயிங் டு மேக் மணி, பிகாஸ் நீங்கள் சப்போர்ட்டில் தான் எடுக்க போகிறீங்க. இந்த பேட்டர்னு உங்களால் எந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறத முதல்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். என்கிட்ட கேட்காதீங்க. என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் ஒரு ஸ்டைலில் சொல்லித்தருவேன். அந்த ஸ்டைலு சில பேர்த்துக்கு புரியும், சில பேர்த்துக்கு புரியாது. இன்னொரு கமெண்ட்டில் வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருந்தார், எனக்கு ஹையர் லோ கூட என்னால் வந்து ஈஸியாக வந்து கற்றுக்க முடிஞ்சுது. பட் ஆனால் மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு எங்கே போகுது, ட்ரெண்ட் லைன் எப்படி, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஹையர் லோ வந்து நான் கற்றுக்க ரொம்ப டைம் எடுத்தது. அது ஏன்னா ரொம்பவே ட்ரிக்கியாக இருந்தது. ரொம்பவே கஷ்டமான விஷயத்தை ஈஸியாக கற்றுக்கிட்டேன்னு நீங்களே வந்து உங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லிட்டீங்க. ரொம்பவே ஈஸியான விஷயம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. அதை ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். என்கிட்ட கேட்குறத விட நீங்கள் சொந்தமாக முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஏதோ ஒரு சின்னதாக நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன்னா இந்த ஐடியாவை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கும். முதல் கேண்டில் வந்து இப்படி வந்து வருது அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் வருது, சென்டராக போய் முடியுது, இந்த இடத்துல இப்படி வந்து முடியுதுன்னா இங்கிருந்து வந்து பொறுமையாக கேண்டில் வந்து இப்படியே வந்து மேலே வருது, ஒரு 4-5 கேண்டில் கழித்து இந்த இடம் வரைக்கும் வருதுன்னா செல் பண்ணலாம். இல்லை இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து பொறுமையாக வந்து இப்படி வருது அப்படின்னா இந்த இடத்துக்கு வரும்போது பை பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இதை கொஞ்சம் எலாபரேட்டாக கொஞ்சம் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்குமே. நான் எப்படி வந்து நான் கற்றுக்கும் போது நான் இதை வந்து எப்படி பண்ணேன், யாராச்சும் ஒரு விஷயத்தை இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்கன்னா நான் உடனே சார்ட்டுக்கு போயிடுவேன். சார்ட்டுக்கு போயிட்டு முதல் கேண்டில், ஏன்னா இது ஒன்றும் ரகசியம் கிடையாது, டெய்லியும் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு தான் இருக்குது. முதல் கேண்டில் அந்த மாதிரி இருக்கா, பெரிய கேண்டிலாக இருக்குதா செக் பண்ணுவேன். அந்த பெரிய கேண்டலுக்கு அப்புறமா என்ன மாதிரி வந்து போயிருக்குது, இவ்வளோ தூரம் வந்துட்டு கீழே போயிருக்கிறானா, அப்போ சொன்னது மாதிரி நடந்ததா டாக்குமெண்ட் பண்ணுறேங்க, டிக் பண்ணி வச்சுக்கோங்க. சொன்ன மாதிரி ஒரு தடவை நடந்திருக்குது, நான் பார்த்துட்டேன், நிஃப்டியில் பார்த்தேன், இத்தனாம் தேதியில் பார்த்தேன், எழுதிருங்க. அப்போ நெக்ஸ்ட்டு மறுபடியும் வந்து அதுக்கு பிஃபோராக போங்க, முன்னாடி 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 போய்கிட்டே இருங்க. எங்கே அந்த மாதிரி பெரிய கேண்டில் இருக்குது, ஆனால் முடிக்கிறது வந்து புல்லிஷாகவே முடிச்சிருக்கிறான். அப்போ இன்னும் மேலே போயிருக்கிறான். அப்போ செகண்ட் கேண்டில் இன்னும் கண்டினியூவாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறான், ரொம்பவே மார்ஜினலாக மேலே க்ளோஸ் வச்சுருக்கான், அதுக்கப்புறம் கீழே வந்துட்டான். அப்போ இது ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, இதை டாக்குமெண்ட் பண்ணுங்கள், மைண்டில் ஏற்றிக்கோங்க. அப்போ என்றைக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பெரிய கேண்டிலாக இந்த மாதிரி வருதோ, இந்த மாதிரி பெரிய கேண்டிலாக நீங்கள் பார்த்துட்டீங்க, அடுத்து அது வந்து புல்லிஷாக க்ளோஸ் ஆச்சு, இது வந்து பியரிஷாக க்ளோஸ் ஆச்சு. நம்ம எதை பற்றி பேசணும், சென்ட்ராக இன்டெசிஷனாக க்ளோஸ் ஆச்சுன்னா அப்படி தான் நம்ம வந்து பேசணும். அப்போ இந்த மாதிரி நடந்தால் எப்படி நடக்குது, ஒன்றுத்தையும் நீங்களே வந்து அப்படியே வந்து பார்த்து பழகுனீங்கன்னா தான் நிறையா விஷயத்தை உங்களால் வந்து கற்றுக்க முடியும். இல்லை என்கிட்ட கேட்டிங்கன்னா என்கிட்ட கேட்காதீங்க, நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் கேட்கணும், நான் சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த சேனலு. ஆனால் நீங்களே கற்றுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து தேடி கொடுக்கும். ஒரு சின்ன சப்போர்ட் என்கிட்டேருந்து எடுத்துக்கலாம், ஆனால் என்னையே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. இது என்ன மந்த்து, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ரொம்ப டிபெண்டன்சி இருக்கவே வேணாம். ஒன்றுமே இல்லை, இந்த பேட்டர்ன் தான் உங்களுக்கு வந்து வெற்றிக்கு தீர்மானிக்கிறது இந்த பேட்டர்ன் அப்படின்னு பிடிச்சி இதை மட்டும் பிடிச்சிக்கோங்க, வேறு எதுவுமே வேணாம். ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆச்சு அப்படின்னா மேலே வந்து இந்த மாதிரி போட்டுருவீங்க. இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரே ஒரு கேண்டில் கீழே இப்படி வந்தால் கூட ட்ரெண்ட் லைனை போட்டுருவீங்க. என்ன அர்த்தம், இங்கே வந்ததுன்னா ட்ரெண்ட் லைன்லேருந்து எப்படியோ மேலே போகிறான், இங்கே போயிடுவான், இங்கே போனான்னா நான் வந்து ட்ரேடை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து முடிச்சிட போகிறேன் அப்படின்னு. இது ஒரு நிமிஷம், நான் உடனே வந்து கோல்டுக்கு போகிறேன்னு நினச்சிக்காதீங்க. கோல்டில் இன்றைக்கி காலையில் நடந்தது, இன்றைக்கி காலையில்
இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ண விஷயம் தாங்க. வந்து இருக்கிறதுலே லோயஸ்ட் வந்து இங்கே இருக்குது. பட் ஆனால் இதில் வந்துட்டு எதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இடங்க, இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போச்சு, கீழே வந்தது. சப்போர்ட் லெவலில் இருந்தே வந்து மேலே போக ட்ரை பண்ணிட்டு இருக்குது. மேலே போகும்போது இந்த ஹைக்கு மேலே போயிடுச்சா? ஹைக்கு மேலே போயிட்டான்ல. மேலே போயிட்டு கீழே வரும்போது எப்படி வந்திருக்கான்? எவ்வளோ பீரிஷாக வந்திருக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல பை. ஆனால் இவ்வளோ பீரிஷாக வர்றானே. இந்த பேட்டர்ன் நீங்கள் நிறைய தடவை இப்போ கூட நிஃப்டியில் காமிச்சேன்னா, நிஃப்டியில் உல்ட்டாவாக வந்திருக்கு. அப்படியே இது வந்து ரெசிஸ்டன்ஸ் மேலேயும் ட்ரெண்ட் லைன் கீழேயும். இங்கே கோல்டில் வந்து இது இப்படி சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரே லெவலில் இருக்குது, மேலே இந்த மாதிரி போயிருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடு எடுக்கணும். எடுத்தால் இங்கே போயிடும். இதை எடுப்பீங்களா? இந்த ட்ரேடை இந்த இடத்துல எடுப்பீங்களா? எடுக்கணும். எடுத்தால் இது ப்ராஃபிட். இந்த இடத்த தான் நான் உங்களை ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இந்த இடத்த எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? நிறையா தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ட்விட்டரில் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான். என்னது இது பாருங்கள். மேலேருந்து கீழே வந்தது. வில் த ப்ரைஸ் டேக் த சப்போர்ட்? ஃபஸ்ட்டு ட்வீட். அந்த இடத்துக்கு வரும்போது எக்ஸாக்டாக அப்போ அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்கிறோம்? அடுத்தது வந்து அண்ட் திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு டேக் எ ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரேடு எடுத்தது நான் சொல்லியிருந்தேன். நான் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி வரும்போது ட்ரேடு எடுக்கணும். எங்கே எடுக்கணும்? எக்ஸாக்டாக எடுக்கணும். மேனுவலாக தான் எடுக்கணும். என்ன இருக்குது? இந்த இடத்துல எக்ஸாக்டாக நீங்கள் வந்து ட்ரேடு இந்த ரேஞ்சுக்குள்ளார எங்கேயா ஒரு இடத்துல எடுத்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய கேண்டல் வந்தது. உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த ட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து இங்கே போயிடும்னு உங்களுக்கு தெரியும். எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சதுன்னா, இந்த இடத்துல இந்த லெவலில் வந்து க்ளோஸ் வச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணியிருந்திருப்பீங்க. இந்த லெவல் வரைக்கும் வந்தான், பயமுறுத்தினான், எல்லா ட்ரிக்ஸும் பண்ணான். பட் ஆனால் நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். எதுக்கு மேலே போவான் அப்படின்னு. ட்ரேடு எப்படி எடுத்தீங்க? எக்ஸாக்ட் லெவலுங்க. அந்த ஸ்ப்ரெட்டு போக வந்துட்டு நீங்கள் இந்த லெவலில் எடுத்துடலாம். ஈஸியாக எடுத்துடலாம். இந்த இடத்துல எடுத்தால் எப்படி மேலே போனான் பார்த்தீங்களா? இந்த ட்ரேடு எங்கே வரைக்கும் போனால் பார்த்தீங்களா? லைவில் வந்து பாருங்கள். எங்கே போயிருக்கிறான்? இங்கே போயிருக்கான். நம்ம டார்கெட் இதுதான். இப்போ நான் அந்த ட்வீட் வந்து எங்கே காமிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு? இங்கே காமிச்சிட்டு இருக்கேன். 3வது கேண்டலில் காமிச்சிட்டு இருக்கேன். எங்கே போயிருக்கிறான்? 3வது கேண்டில் இங்கே இருக்குது. அதுக்கப்புறமா தான் வால்யூமே பில்டப் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் டார்கெட்டுக்கே போனான். எங்கே போனான்? இந்த இடத்துக்கு போயிட்டான். இது போதும் நம்மளுக்கு. இந்த டார்கெட் போதும். இன்ஃபேக்ட் நான் இந்த டார்கெட் தான் சொல்லுவேன். நான் மேலே போயிட்டானே, போகிறான், அதுக்கு என்ன பண்ணுறது? மேலே எங்கேயோ போனான். அந்த $500 இது வரைக்கும் போனது $6000 வரைக்கும் வந்தது. எப்படி உங்களால் வந்து இதுதான் உங்களுக்கு வந்து ட்ரேடிங்கில் லைஃப் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க? வேறு எதுவுமே பார்க்காதீங்க. வேறு எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. ஜெயிக்கிறத மட்டுமே மனசில் வச்சுக்குவோம். இந்த மாதிரி வந்ததுன்னா ட்ரேட் எடுப்பேன். இந்த மாதிரி நான் பார்த்துட்டனாலே அடுத்தது இதை வந்து கன்ஃபார்மாக தூக்கிடுவேன். நான் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் 80% சக்ஸஸ் ரேட்டு, 20% ஃபெயிலியர் ஆகும். ஏன் இதை செய்ய முடியல உங்களால்? யோசிச்சு பாருங்கள். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதை ஃபிக்ஸ் பண்ணுங்க, போதும். இது போதும். அப்படியே உல்ட்டாவாக வந்திருக்குதா? இது செல்லே பண்ணலாங்க. நீங்கள் செல் பண்ணினீங்க அப்படின்னா இது இந்த மாதிரி இருக்குது. அதே லெவலுக்கு என்ட்ரி எக்ஸிட் வந்ததுன்னா செல் பண்ணலாம் தான் நான் சொல்கிறேன். செல் பண்ணிங்கன்னா எப்படி வந்தான்? அழகாக கீழே வந்தானா இந்த இடத்துலையே நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுங்கன்னு சொல்கிறேன். புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். என்ன பண்ணுறான்? கொஞ்சம் கீழே போய் ரிவர்சல் ஆனானா மேலே வருவான். அப்போ கொஞ்சம் கீழே போகிறானா பார்ப்போம். கொஞ்சம் கீழே போயிட்டான், ஏய் சூப்பர், அப்போ ட்ரெண்ட் லைன் போட்டுருவோம். ட்ரெண்ட் லைன் போட்டுற வேண்டியதான். அப்போ இங்கேருந்து எங்கே போவான்? மேலே போயிடுவான். எப்படி போவான்? ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணால் தான் போயிடும். ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணால் போயிடுவான். கட் பண்ணிட்டான், போயிட்டான். எப்படி போகிறான்? போகிறதுனா எப்படி போவான்? அப்படியே இப்படி போயிடுவானா? போக மாட்டான். அப்படியும் போக மாட்டான். எப்படி போவான்? கொஞ்சம் கொஞ்சமாக தான் போவான். பிரேக் பண்ணால் வால்யூமோட மேலே போனால் டிஸ்கவுண்ட்டு, மேலே வரைக்கும் போனால் சின்னதாக டிஸ்கவுண்ட்டு. இந்த டிஸ்கவுண்ட் இவ்வளோ பெருசு கொடுக்கல.
ஆடி தள்ளுபடி அந்த மாதிரிலாம் இல்லை, அது சாதா தள்ளுபடி. அப்புறம் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து தீபாவளி தள்ளுபடி, நியூ இயர் தள்ளுபடி கொடுத்துட்டு என்ன பண்ணா மொத்தமாக அடித்து கொண்டு போயிட்டான். நீங்கள் தள்ளுபடியிலேயே வாங்கிருங்கன்னு தான் சொல்கிறேன், ப்ரீமியமில் போய் வாங்காதீங்க. இட்ஸ் எ பேட் ஐடியா. ஏசி வாங்கணுன்னா நவம்பர் டிசம்பர்லேயே வாங்கிடணும். நல்லா வெயில் அடிக்கும் போது ஏப்ரல் மேலே வாங்கணுன்னா ப்ரீமியம் ப்ரைஸில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதே தான் இதுவும். ஸோ மார்க்கெட்டில் தேவையில்லாத விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்காதீங்க. கீப் இட் சிம்பிள். ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க, அப்போ தான் ஜெயிக்க முடியும். இல்லைனா இந்த மாதிரி வந்து ஏதாவது கேள்விகள், ஏதாவது குழப்பங்கள், ஏதாவது இந்த கான்ட்ராக்டை அதை பண்ணவா, அந்த கான்ட்ராக்டில் இது பண்ணவா, ஓகே நான் இதெல்லாம் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்ட்டு தனியாக வீடியோ போட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஆனால் சம்மந்தம் இல்லாத விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணுன்னு ஆசைப்படவே படாதீங்க. ஓகேங்களா? என்ன சொல்ல வந்தேன், இங்கே இருக்கு பாருங்கள். நம்ம முகப்புலேயே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன். டோன்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸ், சிம்பிள் இஸ் பெட்டர். த மோர் யூ ப்ராக்டிஸ் த பெட்டர் யூ பர்ஃபார்ம். இவ்வளோதாங்க விஷயம். இதெல்லாம் எத்தனை பேர் என்னை ஃபாலோ பண்ணுற, எத்தனை பேர் நீங்கள் படிச்சிங்கன்னு தெரில. ஆனால் இதுதான் விஷயம். டோன்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸ். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், கீப் இட் சிம்பிள். அப்போ இதில் நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா எதை செலக்ட் பண்ணியிருந்திருப்பீங்க? ஃபஸ்ட்டு கேண்டில் வந்தது, செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில்லாம் இந்த இடத்துல வந்து இருக்குது. இது என்ன லெவலு? 25,900. 25,900 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் என்ன நடந்தது பார்த்துருவோமா? எக்ஸாக்டாக நேற்று வந்து அதே இடத்துல எப்படி வந்து ரிஜெக்ட் ஆச்சோ அதே மாதிரி ரிஜெக்ட் ஆகி கரெக்டாக வந்திருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு ஆனால் என்ன ட்ரேடு வந்து கொடுத்துருக்குறான்? ஓப்பனே கீழே ஆகிட்டான். ப்ரீவியஸ்லாம் இங்கே இருக்குது, ஓப்பனே கீழே வந்துருச்சு. இந்த கீழே வந்த ஓப்பனு மேலே இப்படி போயிட்டு கீழே வந்துருக்குறான் பார்த்தீங்களா? எக்ஸாக்டாக அந்த லெவலில் இருந்து மேலே போயிருக்கிறான் பாருங்கள், ப்ரீவியஸ் ஆகி போகல. அப்போ கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்கிறான்? திரும்பவும் கூட நீங்கள் என்ட்ரி எங்கே போயிருக்கிறான்? இங்கே வரைக்கும் தான் போயிருக்கிறான். இந்த ட்ரெண்டாகி போகிறான் பார்த்தீங்களா? இது டேஞ்சரஸ். இந்த மாதிரி போகவே கூடாது. போனான்னா பிரேக் ஆயிடுவான். பிரேக் ஆகி கீழே வந்தானா? அப்போ நீங்கள் ஒரு ட்ரேடை வந்து இந்த இடத்துல இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இங்கிருந்து வந்து கம்ப்யூட்டருக்கு மேலே போகும், ஃபுல் ப்ராஃபிட்டை நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. இந்த ட்ரேடு எடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு வந்து நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். இது வந்து ட்ரேடாக ஆகிருக்கு, இந்த இடம் இப்படி தான் ட்ரேட் ஆகுமா? இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் இது மாதிரி பார்த்துருக்கிறீங்களா? கம்ப்ரெஸ் ஆகுது, என்னமோ பண்ண போகிறான். ட்ரெண்டு டவுனில் இருக்குது, இதை பிரேக் பண்ணால் தான் மேலே போகும். இந்த ட்ரேடை இன்னும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பீங்களா? வச்சுருந்தா கூட பாசிட்டிவில் ஸ்டாப் லாஸ். இல்லை நான் எதுவுமே பண்ணல, சும்மாவே நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன், மேலே போவான்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். எங்கே ட்ரேட் எடுத்துகிட்டு 90 ட்ரேட் எடுத்துகிட்டு 250 போவான்னு பார்த்துட்டு இருந்தேன், போகலை, கீழே வந்துட்டான், இந்த இடத்துல ஹிட் பண்ணிட்டான் என் ஸ்டாப் லாஸை. எவ்வளோவில் ஹிட் பண்ணியிருக்கான்? 90 நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கிறீங்க, எங்கே போயிருக்கிறான்? 84 போயிருக்கு. பார்க்க உங்களுக்கு அந்த மாதிரி தெரியும். 84 எவ்வளோ? 6 புள்ளி. நீங்கள் 10 புள்ளி வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பீரிஷ்னஸை பார்த்ததுக்கப்புறம் 10 புள்ளிக்கு வெயிட் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக வந்தானா கூட அப்படியே போவான். பீரிஷ்னஸை அப்படியே டக்குன்னு கண்டினியூ பண்ணானா கீழே வரைக்கும் போயிடுவான். எக்ஸிட் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். வேறு என்ன பண்ணுறது? இல்லை அடுத்த பாடி வந்து எங்கே வந்து க்ளோஸ் வச்சான்? 81. அப்போ கூட 9 புள்ளி தான். 90 எடுத்துருக்கிறீங்க, 81 க்ளோஸ் வச்சுருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான்? 87 வரைக்கும் வந்திருக்கிறான். கீழே எது வரைக்கும்? லாஸ்ட்டாக 74 வரைக்கும் போயிட்டான். 74. ஒன்றுமே பண்ணுறது இல்லை, வெளியே வந்து தான் ஆகணும். ஆனால் நெக்ஸ்ட் ட்ரேடு நீங்கள் இதான் லோ. இந்த பெரிய பீரிஷ்னஸில் ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில் வரும். அந்த க்ரீன் கேண்டலுக்கு முன்னாடி இருக்கிற லோ இதுதான். இந்த லோவுக்கு பக்கத்தில் வந்தோன்னா நீங்கள் தைரியமாக ட்ரேட் எடுக்கலாம். எடுத்துருந்துக்கலாமா? 72. நீங்கள் 72 எடுத்தீங்கன்னா 140 போயிடுச்சு. இதில் என்ன நடக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, காலையிலேயே ட்ரேட் எடுத்திருப்பீங்க, நீங்கள் எடுத்தோன்னே ப்ராஃபிட்டில் வந்திருக்கோம், புக் பண்ணியிருக்க மாட்டீங்க, கீழே வரைக்கும் வந்திருக்கோம், நீங்கள் ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே கொஞ்சம் வச்சுருப்பீங்க, இந்த கேண்டலில் ஹிட் பண்ணியிருந்திருக்கோம். சசி சொன்னார்,
என்ட்ரி எட் எக்ஸிட் எடுத்தோன்னா 200 புள்ளி கொடுக்கும் அப்படின்னு. 200 புள்ளி கொடுக்கலையே, வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டானே. சரி ஓகே, இன்னொரு தடவை எடுப்போம் அப்படின்னு இன்னொரு தடவை எடுத்திங்கன்னா அதுவும் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடும். அதான் கீழே போயிருக்கோம், நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருந்துருப்பீங்க. இந்த கேண்டில் இனிமேல் நான் எடுக்க மாட்டேன். ஏன் பெரிய பியரிஷன் ஏற்கனவே இங்கே இடத்துல அப்படி தான் பயப்படாமல் எடுன்னு சொல்லி நான் இந்த இடத்துல எடுத்து என்னாச்சு, கீழே போயிடுச்சு. நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகிறான், எக்ஸாக்டாக வந்துட்டு மேலே போயிட்டேன். அதுக்காக எல்லா இடத்துலையும் எடுங்கன்னு நான் சொல்லலை. என்னன்னா பாசிட்டிவில் வெளியில் வர பாருங்கள். அப்படி இல்லைனாலும் ஒரு 10 புள்ளி தான் போகும், பெருசாலாம் ஒன்றும் போயிடாது. பெருசாக போச்சுன்னா எவ்வளோ போகும், 20 புள்ளி போகும். அங்கே நீங்கள் வெளியே வர பாருங்கள். எங்கே வரைக்கும் போயிருக்கான், ப்ரீவியஸாக எங்கே ரிஜெக்ட் ஆனானோ அந்த லெவலையே போய் பிடிக்க போயிட்டான். கரெக்டாக ட்ரெண்டு பேரலல் சேனல் கூட சொல்லலாம். இதை அழகாக இந்த லெவலுக்கு கீழே போகவே இல்லை, மேலே போயவே போயிட்டான். நீங்கள் இதில் நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா 92லேருந்து எவ்வளோ தூரம் போச்சு, 115 வரைக்கும் போச்சு. நிஃப்டிலாம் ஒரு 20-25 புள்ளி வரைக்கும் தான் ஆசிலேஷனாக அதில் தான் இருக்கும். எங்கேயாவது பிரேக் ஆனானா தான் இந்த மாதிரி நல்லா வந்து போவான். இது வேணால் போயிட்டான்ப்பா, 75லேருந்து எங்கே போயிருக்கான், 150 வரைக்கும் போயிருக்கான். அப்போ கூட எவ்வளோ, 60-70 புள்ளி தான் போயிருக்கான். பெரிய மூவாக தெரியும், ஆனால் 60-70 புள்ளி தான் போகும். நிஃப்டி எப்போவுமே அப்படி தான், ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. பேங்க் நிஃப்டிக்கிட்ட நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்கலாம், 1000 கணக்கில் எதிர்பார்க்கலாம். இன்னொரு விஷயம் கூட தெரியுது பாருங்கள், சும்மா அப்படி ஸ்டார்ட்டை சின்னதை பண்ணோன்னா ஒரு ஐடியா. இப்போ இந்த மாதிரி போயிட்டு இருந்தது, இன்னும் மேலே பிரேக் ஆகணும், இல்லை கீழே பிரேக் ஆகணும். மேலே இங்கே டச் ஆகிருக்குது, இங்கே டச் ஆகிருக்குது, இங்கே வரவே முடியல. வரவே முடியாமல் கீழே வரும்போது பிரேக் ஆகி நேற்று கீழே வந்து க்ளோஸ் வச்சான். இன்றைக்கி அந்த ஃபாலை அப்படியே கண்டினியூ பண்ணால் அதுக்கப்புறம் திரும்ப வந்து மேலேயே போயிட்டான். இப்படி வந்து ரவுண்டட் பாட்டம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கூட அதுவும் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லணும். பிடிச்சிக்கிட்டு ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ண பாருங்கள். சம்மந்தம் இல்லாத விஷயத்தை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் யோசிக்க நிறைய கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பீங்க, ட்ரேடே எடுக்க முடியாது. அப்படி எடுத்தாலும் வந்து ஃபெயிலியர் தான் ஆகும். சரி, 25,900 புட் ஆப்ஷனில் வந்து என்ன நடந்திருக்குது, சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டுக்கு வந்தவொடனே நான் ட்ரேடு எடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதாவது மேலேருந்து கீழே, மேலே இந்த இடம் வரைக்கும் போயிட்டு க்ளோஸ் வந்து இங்கே வச்சுருக்கிறான், கீழே வரைக்கும் வரும்போது இந்த லெவலுக்கு வந்தானா நீங்கள் ட்ரேட் எடுத்துடலாம். பட் ஆனால் அங்கேருந்தே வந்து மேலே போயிட்டான். மேலே போனோம் என்ன பண்ணணும், இந்த லெவலை கட் பண்ணி மேலே போனானா போகல. அப்போ கீழே வரும்போது என்ன பண்ணணும், இந்த லெவலை கட் பண்ணானா எக்ஸாக்ட் லெவலுக்கு வந்தான் அங்கேயே அப்படின்ட்டு தான். இதெல்லாம் ட்ரேடே ஆகலை. உண்மையாலுமே இதெல்லாம் ட்ரேடே கிடையாது. சும்மா என்னமோ நானும் ட்ரேட் ஆகிறேன், கடையை திறந்து வச்சு நானும் வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஏதோ பண்ணிகிட்டே இருக்கு. அப்புறம் இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலை வந்து லைட்டாக அப்படி டச் ஆச்சு, பறந்துட்டான். மேலே பறந்தால் கூட என்ன பண்ணியிருக்கான், இந்த ஐக்கு தான் போயிருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஐயை கட் பண்ணவே இல்லை. ஆக மொத்தம் இந்த ஐ இருக்குது பாருங்கள், இந்த ஐயை கட் பண்ணவே இல்லை. காலையிலேருந்து எந்த ஐ வந்ததோ இந்த ஐக்கு மேலே அவனால் போகவே முடியல. இந்த லோவுக்கு மேலே அப்படியே நின்றுட்டே இருந்தான். இங்கே கட் பண்ணோன்னு கீழே போயிட்டான். கரெக்டாக கீழே போகும்போது அந்த சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். எங்கேயாச்சும் நீங்கள் தப்பாகுது எதனா ட்ரேடு இது எடுத்துட்டா கூட இந்த சீக்வன்ஸை பார்த்து நீங்கள் வெளியே ஓடி வந்துடலாம். சரிங்களா, சின்ன பேட்டர்ன்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். இவ்வளோ நாளாக நீங்கள் பேட்டர்ன்லாம் நான் சொல்ல நீங்கள் பார்த்துட்டே இருந்திருக்கலாம். இது பிரேக் ஆகி இப்படி போகணும், இது வந்து புல்லிஷ் பேட்டர்னு, அப்போ இது வந்து கண்டினியூ ஆகி மேலே தான் போகும். போகலை, ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ண முடியாமல் கீழே போகிறானாலே போக மாட்டான். அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வந்து வந்துடணும். போனால் தான் போவான், இல்லைன்னா போகவே மாட்டான். அதுவும் இதெல்லாம் கட் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் போகவே மாட்டான், வாய்ப்பே இல்லை. ப்ரீவியஸாக எப்படி வந்துட்டு இருக்கிறான், மேலேருந்து வந்துட்டு இருக்கான், 4-5 நாளாக வந்துகிட்டே இருக்கிறான். ப்ரீவியஸ் ஐயை எப்போ கட் பண்ணுறானோ அப்போ இன்றைக்கி வந்து கட் பண்ணுற மாதிரி காமிச்சான், பட் ஆனால் கட் பண்ணல. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து உன்னிப்பாக வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயமா வந்து புரியும். நீங்களே கவனித்து பார்த்தா தான் எந்த விஷயமா இருந்தாலும் பண்ண முடியும். வீடியோ பார்த்து ஜெயிச்சிடலான்னு நினைக்காதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும்.
ப்ராக்டிஸ் கூட எப்படி பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதை மாதிரி பண்ணுங்கள், அதுவே போதும். அப்போ பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? பேங்க் நிஃப்டியில் ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆனான்னு சொல்ல முடியல. ஏன்னா முந்தானத்துக்கு வந்து கொஞ்சம் மேலே போயிருந்தான், நேற்றுக்கு ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆனான். நேற்றுக்கு மட்டும் ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கான். இப்போ இங்கேருந்து எதனா ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ண முடியுமானா ட்ரெண்ட் லைனும் கனெக்ட் பண்ண முடியாது. அதனால் நான் இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து எக்ஸ்ட்ரா இந்த ரன் ஓடும்போது வந்து கிரீஸ்லேருந்து எக்ஸ்ட்ராவாக ஓடிட்டு திரும்ப கிரீஸுக்குள்ளே வருவாங்களா, அந்த மாதிரி விஷயம் இது. கீழே வரும்போது ட்ரெண்ட் ஆகிறான், இந்த இடத்துலேருந்து தான் இப்படி வந்து மேலே போனான், திரும்ப இந்த லெவலுக்கு வந்துட்டு மேலே போகும்போது இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி இப்படி மட்டும் நீங்கள் சும்மா அப்படி இழுத்து விட்டிங்கன்னா போதும். நாளை பின்ன இந்த இடத்துக்கு வர்றான்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ட்ரேடை ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். சரிங்களா? இது வந்து இங்கிருந்தே இப்படி போயிருந்தானா இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவையே இல்லாத விஷயம். இந்த கோடெல்லாம் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. இங்கே வந்ததுனால நம்ம ஓஹோ இங்கே வந்திருக்கிறான், ரைட்டு, ஒருவேளை இந்த மாதிரி பேட்டர்னாக இருக்குமோ, இப்படி போயிருக்கான், இது நம்ம பேட்டர்னாக இருக்குமா, இது மேலே போயிடுவானா, அந்த ஐடியாலாம் அதுக்கப்புறம் தான் வந்து வரும் நம்மளுக்கு. எங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறான், கீழே ஓப்பன் பண்ணால் கூட கொஞ்சமாக செல்லர்ஸ் கண்ட்ரோலில் மார்க்கெட் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து டோட்டல் டாமினேஷன் பையர்ஸ். மேலே வரைக்கும் ப்ரைஸ் வந்து வந்திருக்குது, பட் ஆனால் ப்ரீவியஸ் ஹைக்கு வந்தோன்னே கீழே வந்துட்டோம். இந்த மேலே வரைக்கும் வந்த ப்ரைஸு இன்றைக்கி தான் ஹையை வந்து கிராஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறான். அதே மாதிரி நேற்று ஹையை மறுபடியும் வந்து கிராஸ் பண்ண முடியல. மேலே வரைக்கும் போயிருக்குது, அதுக்கு அடுத்த லெவல் வரைக்கும் போயிருக்குது, ஆனால் கீழே வந்துட்டோம். ஆனால் இந்த தடவை ஒரு சின்ன தெளிவு நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குன்னா அடுத்த லோ இங்கிருந்தே மேலே போயிட்டான், அடுத்த லோ இங்கிருந்தே வந்து மேலே திரும்ப ஆரம்பிச்சிட்டான். பெஸ்ட்டு என்னென்னா இதையும் கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கோட்டை மட்டும் போட்டு விட்ருவோம். இங்கிருந்து கோடு போட்டிங்கன்னா இப்படி போயிடும், அது வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகாது, அந்த மாதிரி கோடு போட முடியாது. அப்போ இங்கே ஒரு ஹை இருக்குது, இந்த ஐயும் கனெக்ட் பண்ணி அடுத்த லெவலில் இந்த மாதிரி போட்டுடலாம். ஒரு வேளை வெஜ்ஜாக இருக்குமோ, அவ்வளோதான் சந்தேகப்பட முடியும், அதுக்கு மேலே ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இங்கே வந்து எப்படி வந்து ரேஞ்ச் வந்து எப்படி வந்து ட்ரேடாக இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரேடே ஆள பாருங்கள், அப்படியே சும்மா அப்படியே இந்த மாதிரி பில்டப் ஆனதுன்னு தான் நான் வந்து யோசித்தேன், இது வந்து பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா நல்லா போகும் அப்படின்னு. ஏன் பில்டப் அந்த மாதிரி இருக்குது, ப்ரைஸ் வந்து ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. ப்ரெஷர் க்ரியேட் ஆக என்ன ஆகும், வெடித்து வெளியில் போகும், ஒன்று கீழே போகும் இல்லை மேலே போகும். ப்ரைஸ் நல்லா புல்லிஷாக இருக்கிறதுனால மேலே போகிறது தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ எப்போ போகும், எக்ஸ்பைரி எப்போ, 2 மணிக்கு 1:30க்கு மேலே, பொதுவாக 1:30க்கு மேலே ஒரு 2-2:30 ஒரு சின்ன ஸ்பைக்கு, அந்த ₹1 இருக்கிற அந்த 0 to ஹீரோ ட்ரேடெல்லாம் வந்து நடக்கக்கூடிய நேரம். அதுவும் இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வந்ததுன்னா சூப்பரு, இன்றைக்கி கண்டிப்பாக நடந்துடும், வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம ரெடி ஆகிடலாம். பட் ஆனால் இந்த மாதிரி புஷ்ஷுன்னு போனாலும் போயிடும், ஒன்றும் சொல்ல முடியாது. சரியா, அதுவும் மந்தோட எண்டோட கான்ட்ராக்டு, அதனால் அது மாதிரி இருக்குது. அடுத்த மாதம் கான்ட்ராக்டை நாளைக்கு ஓப்பன் ஆகும்போதே அமர்க்கிழமாக ஓப்பன் ஆகும்னு நம்புகிறேன், பார்ப்போம், ஓப்பன் ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ இன்றைக்கான ட்ரேடு வந்து உங்களுக்கு வந்து இதில் ஃப்யூச்சரில் வந்து எப்படி கிடச்சிருக்கு, இங்கேருந்து மேலே வந்து ப்ரைஸ் மேலே போயிடுச்சு. இந்த இடத்துலையே வந்து ரிவர்சல் எதனாச்சும் நிஃப்டி மாதிரி எதனா ரிவர்சல் வந்து வந்திருந்துன்னா நம்ம பை பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் மேலே போச்சுன்னா ப்ராஃபிட் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் என்னாச்சு, கண்டினியூஸாக மேலே போயிடுச்சு. இந்த கண்டினியூஸாக மேலே போகும்போது தான் நம்ம வந்து என்ன இங்கேருந்து மேலே போகிறான், என்ன பண்ண போகிறான் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே இதெல்லாம் அப்போ தான் பல்பு எரியும் நம்மளுக்கு. அப்போ டக்குன்னு வந்து கோடு போட்டோன்னா ஓஹோ இப்படி போனோன்னா என்ன ஆவான், இதுதான் டார்கெட். எக்ஸ்பைரி வேறு அடிச்சண்டா இன்றைக்கி லாட்ரி அப்படின்ட்டு நம்ம ரெடி ஆனப்போ என்ன பண்ணிட்டான், மேலே போகுது. அப்போ இந்த புல்பேக் வந்தால் பார்த்தீங்களா, இந்த புல்பேக் பாருங்கள், இது வந்து ஒரு பெரிய பேரிஷ்னஸ்ஸு, அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய பேரிஷ்னஸ்ஸு க்ரீன் க்ளோஸ். இந்த க்ரீன் க்ளோஸ் ஆச்சுனாலே வந்து இவன் என்ன பண்ணுவான், நம்மளுக்கான வாய்ப்பு கொடுப்பான், வாய்ப்பு கொடுக்காமலேயும் மேலே வந்து போக ஆரம்பிச்சிடும். மேலே போய் இதுக்கு மேலே போனோன்னே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஓகே ரெடி ஸ்டார்ட். இவன் இப்படி கீழே ஒரு சின்ன புல்பேக் வருவான், மேலே போவான், புல்பேக் வருவான், மேலே போவான், அதுதான் ஐடியா. சைலண்ட்டாக இங்கேயே நின்றுட்டான்.
இங்கேயே நின்று வந்து கடைசி வரைக்கும் இந்த லெவலை கட் பண்ண முடியாமல் முடிச்சிட்டான் பார்த்தீங்களா? இந்த லைன் வந்து எக்ஸாக்டாக அந்த லைன்லேயே முடிச்சிருக்கான் பாருங்கள். 54,109 காலையில் 10:45 வந்தான் இந்த லெவலு. 10:30 10:45 வந்தான். அதுக்கப்புறம் வந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த லெவலை கட் பண்ணலாம், கீழேயும் போகல. அப்போ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த லெவல் கிடைக்கும். இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, லாஸ்ட் நெக் ஆஃப் த மூமெண்ட் 2 மணிக்கு மேலே 2 மணிக்கு மேலே இந்த ட்ரேடெல்லாம் வந்து நம்ம எடுக்கிறது தேவையில்லாத வேலை. எடுக்கிறதுனா எடுக்கலாம், ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா இது வந்து இப்படி போயிடும் நம்ம எதிர்பார்க்குறோம்ல, அதனால் எடுத்து பார்க்கலாம். என்னாச்சு? 54,050 54,100 வெறும் 50 புள்ளி தான் போச்சு, முடிச்சிட்டாங்க. நாளைக்கு ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணுவான்? கேப் அப் ஆகி ஓப்பன் ஆயிடுவான். ஏதோ ஒரு சம்பவம் நாளைக்கு வந்து உண்டு, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதே சமயத்தில் நம்ம பேட்டர்ன் போயிருந்துருக்கணும், போய் பிரேக் ஆகி இன்னும் நல்லா மேலே போகணும். அன்யூஷுவல் ஆக்டிவிட்டீஸ். சரி, ஓகே. இது எந்த இடத்துல 2வது 3வது கேண்டலில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2வது கேண்டலில் 54,000 போயிட்டான். திரும்ப 54,000 தான், அவ்வளோதான். 3 நாளாக 54,000 தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. 54,000 கால் ஆப்ஷனில் என்ன வாய்ப்பு கொடுத்தானா? ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு ப்ரைஸு. கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிட்டு மேலேருந்து வந்து கீழே வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே பை பண்ணிடுவோம், கண்ணை மூடிட்டு. எதை பற்றியும் கவலை இல்லை. 97 எங்கே போய் க்ளோஸ் வச்சான்? 85 12 புள்ளி வெளியே விட்டா போதுன்னு ஓடியாந்துட வேண்டியதான். ஓடியாந்து என்ன பண்ணுவோம்? கவனிப்போம், இவன் எங்கே வரைக்கும் போகிறான். நேராக மேலே வரைக்கும் போனான், பட் ப்ரீவியஸ் ஆகி இங்கே இருக்கு, அடுத்த ஆகி இவ்வளோ தான் போனான், போயிட்டு கீழே வர. அப்போ இவன் மேலே போகிற மாதிரி தெரில. இங்கே இவ்வளோ பெரிய லோ வச்சுருக்கான், அடுத்தும் லோ விற்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸாக்டாகவும் வாங்கலாம், இல்லை கொஞ்சம் கீழே விட்டு கூட இங்கே கூட வாங்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. இல்லை ஒரு க்ரீன் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணி இருந்துட்டு வாங்கலாம். பெருசாக கீழே விழுந்துருக்குறான்ல, இந்த இடத்துல வாங்கி மிஸ் ஆகிடுச்சுல. க்ரீன் க்ளோஸுக்காக வெயிட் பண்ண வேண்டியதான். க்ரீன் க்ளோஸ் வந்தோன்னா பை பண்ண வேண்டியதான். ட்ரை தான், திரும்ப கீழே போனோன்னா க்ளோஸ் பண்ணுற வேண்டியதான், அவ்வளோதான். இந்த இடத்துல 10 பாயிண்ட் விட்டோமா, இந்த 10 பாயிண்ட்டுக்கு மேலேயே இதில் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். இதெல்லாம் எப்போ பண்ண முடியும்? நிறைய இந்த மாதிரி பார்க்க தான் பண்ண முடியும். 66லேருந்து எங்கே வரைக்கும் போனால் ப்ரீவியஸ் பாடி இருப்பாருங்க, அதான் டார்கெட்டு 133. ஒரு 60-70 புள்ளி ஈஸியாக எடுத்துருந்துருக்கலாம். நமக்கு அது போதும். அவன் என்ன பண்ணுறான்னு நம்ம பார்த்துட்டு தான் அடுத்த ட்ரேடை வந்து பார்ப்போம். ஒருவேளை மேலே போயிருந்தான்னா, இந்த ஹைக்கே போயிட்டான்னா, நெக்ஸ்ட் டைம் கீழே வரும்போது இவ்வளோ தான் வருவான். இங்கேருந்து வந்து மேலே திரும்பிட்டானாலே திரும்ப வந்து அப்படியே ஸ்விங் ஆகி போய்கிட்டே இருப்பான். போகலையே. அப்போது எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கே வந்தான். இந்த இடத்துல வந்து இதுதான் உங்களுக்கு வந்து எக்ஸஸாக போனது. 65 இது எவ்வளோ தூரம் வந்திருக்கிறான்? 60 5 புள்ளி கீழே வந்திருக்கிறான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து மேலே வந்தாச்சு. மேலே எதுக்கு மேலே போகணும்? இதுக்கு மேலே போகணும். அப்போ தான் எதுவாக இருந்தாலும் பேச முடியும். டார்கெட்டு இதுதான், பாடி தான் டார்கெட். எங்கேருந்து? 65லிருந்து இந்த பாடி தான் டார்கெட்டு. 122 திரும்பவும் கொடுத்தானா ஒரு 60 புள்ளி. ஃபஸ்ட்டு ஒரு 60 புள்ளி, அடுத்து ஒரு 60 புள்ளி. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவான்? யூஸ்வலாக பேங்க் நிஃப்டி வந்து அப்படியே ஒரு மாதிரி பாக்ஸ் பேட்டர்னில் அப்படியே வந்து முடிச்சு விட்ருவான் மார்க்கெட்டை. யூஸ்வலாக அது நடக்குது. அதை கவனிச்சுட்டே இருந்தபோது நானும் பார்க்கும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். இது என்ன அப்படின்னா ஒரே லெவல். கீழே வேணால் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது, பட் ஆனால் மேலே ஒரே லெவல். இந்த லெவலை தாண்டவே இல்லை, அப்படியே முடிச்சு விட்டோம். இதிலலாம் நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா சும்மா ஒரு 20 புள்ளி 30 புள்ளி அந்த மாதிரி வந்து எடுக்கும். இதெல்லாம் கமிஷனுக்கே வந்து கட்டுப்படி ஆகாது. டேக்ஸு, கமிஷனு, இந்த மாதிரி எதனா வாய்ப்பு இருக்கும்போது எடுத்துக்கிட்டால் சரி தான். இங்கேருந்து மேலேருந்து ட்ரெண்டாகி கீழே வந்தான். இங்கே எதுனா வால்யூம் கேண்டில் வந்திருந்தால் கூட டக்குன்னு வந்து மேலே போயிருந்துருக்கோம். எதுவுமே நடக்கல. எக்ஸ்பைரி டே அன்னைக்கு
சும்மா அப்படியே ட்ரேட் ஆகி முடிச்சிட்டான். சரி, கால் ஆப்ஷன் தான் அவ்வளோ தூரம் வாய்ப்பு கொடுத்தானா, புட் ஆப்ஷனில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட் வரணும்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பை தான். அவன் கீழே போகிறான் மேலே போகிறான், நம்ம பை தான் ட்ரை பண்ண போகிறோம். பை பண்ண உடனே 102 103 பை பண்ணுறீங்க. பை பண்ணோன்னே கீழே எங்கே வந்து க்ளோஸ் வச்சான்? 83 20 புள்ளி போச்சா. காலங்கத்தில் முதல் ட்ரேடு 20 புள்ளி. வெளியே வந்துட வேண்டியதான். இல்லைங்க திரும்ப மேலே வந்தால் நான் வந்து வெயிட் பண்ணியிருந்தேன்னா இது வந்து ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ரூல் இஸ் ஏ ரூல், அவ்வளோதான். க்ளோஸா நீங்களும் க்ளோஸ். அவன் மேலே போனானோ கீழே போனானோ என்ன பண்ணானோ அதை பற்றிலாம் நம்மளுக்கு கவலையே இல்லை. அடுத்த கேண்டில் க்ரீனில் க்ளோஸ் வச்சுருக்கான் பார்த்தீங்களா. இந்த அடுத்த கேண்டில் க்ரீனுங்கிறது எப்படிலாம் வேலை செய்து பாருங்கள். மேலேருந்து பீரேஷாகவே வந்துக்கிட்டே இருந்தானா, அடுத்த கேண்டில் க்ரீனில் க்ளோஸ் வச்சானா அந்த கேண்டிலுடைய லோ, அதான் ப்ரீவியஸ் லோவில் நீங்கள் வந்து பை எடுக்கலாம். அது இந்த கேண்டில் வந்து இப்படி இருந்ததுன்னா இந்த இடத்துல பை எடுக்கலாம். அவ்வளோ லோவில் இருந்ததுன்னா சொல்கிறேன், அந்த லோவில் நீங்கள் பை எடுத்துடலாம். திரும்பவும் இது ட்ரை தான், ரிஸ்கி ட்ரை. நீங்கள் இந்த மாதிரி பையை எடுத்தோடனே மேலே போகும் மார்க்கெட்டு, இப்படியெல்லாம் போயிடாது. ஏன்னா நல்ல பீரிஷாக வர்ற மார்க்கெட்டு. இங்கே எதனா லூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லாஸை நீங்கள் கவர் பண்ணிவிட்டு கம்முன்னு விட்டுறலாம். ஏதாவது பண்ணுறான் நான் அப்புறமா நான் ட்ரேட் பண்ணிக்கிறேன் போடா அப்படின்ட்டு கம்முன்னு வந்து விட்டுறலாம். திரும்பவும் கூட ஒரு பீரிஷ்னஸில் ஒரு க்ரீன் க்ளோஸ் இந்த இடத்துல வச்சுது. இந்த க்ரீன் க்ளோஸும் கூட நம்மளுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் கொடுத்துட்டு தான் போச்சு. இப்போ நான் வந்து இந்த வீடியோடைய பிகினிங்லேயே நான் ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, என்னது இது, இந்த மாதிரி வந்ததுன்னா இதுதான் உங்கள் லைஃப் ட்ரேடிங்கில், இதுதான் இந்த பேட்டர்ன் தான் உங்களுக்கு லைஃப் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை மட்டும் மாஸ்டர் பண்ணுங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதே தான் இங்கேயும் சொல்கிறேன். நல்ல பீரிஷ்னஸாக எப்போ வருது, நல்ல புல்லிஷ்னஸாக எப்போ போகுது. இந்த பீரிஷ்னஸுக்கு அப்புறமா ஒரு க்ரீன் கேண்டல் க்ளோஸ் வைக்குது, அந்த க்ரீன் கேண்டலுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து போகுது. சில நேரங்களில் இப்படி புல்பேக் வந்துட்டு இப்படியே வந்து கண்டினியூ பண்ணி போயிடுறோம். அப்போ இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன், நான் இதை மட்டும் மாஸ்டர் பண்ண போகிறேன். இதை மட்டும் தான் நான் பண்ணுவேன், வேறு எந்த ட்ரேடுமே நான் பண்ண மாட்டேன். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தால் கூட நான் அந்த ட்ரேட் நான் பண்ணவே மாட்டேன். நான் இந்த ட்ரேடு வந்தால் எடுப்பேன், எல்லாம் கம்முன்னு இருப்பேன். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இதை ஒரு விஷயத்தை எடுத்து மாஸ்டர் பண்ணிடுங்க. மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ரொம்பவே கண்கூடாக தெரியுது உங்களுக்கு வந்து அந்த ஹையை வந்து கட் பண்ணவே மாட்டான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்கூடாக தெரியுது. இது நீங்கள் பை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், கீழே தான் போகும். ரொம்பவே கீழே பை பண்ணிங்கன்னா கொஞ்சமாக ப்ராஃபிட் வரும், அதை என்ஜாய் பண்ணிக்கலாம். இதே இது இப்படி ட்ரெண்டாகி போயிட்டு இருந்ததுன்னா சப்போர்ட் கிட்ட வரும்போதெல்லாம் நீங்கள் பை பண்ணிங்கன்னா மேலே போய்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் பை பண்ணது நல்ல ப்ராஃபிட்லேயே வந்துடும். இதெல்லாம் என்ன பண்ணி விளையாடுறது, செல் பண்ணி விளையாடுறது. மேலே வரும்போதெல்லாம் செல்லு, ஆனால் ஆப்ஷன்ஸ் நம்ம செல் பண்ண மாட்டோம். எங்கேருந்து வர்றான், எங்கேயோ இருந்து கீழே வந்துட்டு இருக்கான். 13ஆம் தேதியிலேருந்து கீழே வர்றான். இன்னைக்கு தேதி 23க்கு மேலே தாண்டி போயிட்டு இருக்கு. 10 நாளாக கீழே வரான். அப்போது இவன் கன்ஃபார்மாக மேலே வந்து வந்ததுக்கப்புறம் தான் அவனுடைய அந்த பேட்டர்னை மாற்றினதுக்கப்புறம் தான் நீங்கள் பை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். இல்லை அது வரைக்கும் புட் ஆப்ஷனு இப்படியே தான் போய்கிட்டே தான் இருக்கும். இதில் போய் பை பண்ணி மாட்டிக்காது. சென்செக்ஸ் ரொம்பவே அற்புதமாக வந்து ட்ரேட் ஆச்சு. நிஃப்டியை ஒட்டியே வந்து இது வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு ட்ரெண்ட் லைன் வந்தது, அந்த ட்ரெண்ட் லைனை கடைசியில் வந்துட்டு இந்த லோ வைக்கவே மாட்டான். லோ வைக்கவே இல்லைன்னா கண்டிப்பாக பிரேக் ஆகி போயிடுவான். பிரேக் ஆனால் ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே இருக்குது, செகண்ட் டார்கெட் இங்கே இருக்குது, தேர்ட் டார்கெட்டு இங்கே இல்லைனா இங்கே, ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று. எல்லா டார்கெட்டையும் ஹாப்பியாக போய் அடித்தான். முதல்ல எடுத்த உடனே வந்து இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்த மார்க்கெட்டு நல்லா மேலே போச்சு. இது ஒரு பெரிய கேண்டில் தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து முடியணும் கேண்டில். இந்த மாதிரி முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போச்சு அப்படின்னா இந்த இடத்துல செல் பண்ணிங்கன்னா கீழே போகும். இல்லை இந்த இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து இங்கேருந்து இப்படி வந்தது அப்படின்னா இந்த இடத்துல பை பண்ணிங்கன்னா மேலே போக வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு கேண்டலோட ஸ்ட்ராட்டஜி. ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா இதோ இங்கே வந்துருக்கு பாருங்கள், பெருசாக இந்த மாதிரி போயிருக்குது, பொறுமையாக மேலே போயிருக்குது. இந்த இடத்துல செல் பண்ணிங்கன்னா என்ன ஆயிருந்திருக்கும், அடுத்த கேண்டில் மேலே போயிட்டான். ஃபெயிலியர், அவ்வளோதான். ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர்.
இதெல்லாம் லாஸ் வந்து அதிகமாக கொடுக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன அட்வென்ச்சர்லாம் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப தயாராக இருக்கணும். லாஸ் வந்தாலும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னா தான் இந்த அட்வென்ச்சர்லாம் நம்மளால் பண்ண முடியும். எங்கே செல் எடுத்து இருந்திருப்பீங்க? 84 915 எங்கே போய் க்ளோஸ் வச்சுது? அடுத்த கேண்டிலே வந்து பக்கத்துலேயே க்ளோஸ் வச்சுருக்குது. ஆனால் 921 போய் க்ளோஸ் வச்சுருக்கு. ரொம்ப பக்கம் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் 921 அடுத்த கேண்டில் எங்கே போய் க்ளோஸ் வச்சுருக்கிறான்? 980. ரொம்பவே ரிஸ்க்கு. அதனால் பார்த்துக்குங்க. புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் யோசனை பண்ணி தான் ட்ரை பண்ணணும். இல்லைனா கம்முன்னு வந்து என்ட்ரி எக்ஸிட்டை பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. ஏதோ ஒரு பேட்டர்ன் வந்து மாஸ்டர் பண்ணிக்க வேண்டியதான். மாஸ்டர் பண்ணி அதை பேஸ் பண்ணி ட்ரேடு எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். சென்செக்ஸில் என்ன வாய்ப்பு கொடுத்துருக்குறான்? ஃபாலு, அது தொடர்ந்து ஒரு நல்ல பெரிய ஃபாலு, அப்படியே அந்த லெவல்லையே இருந்தது. ஏன்னா இதை ஒரே ஃபாலாக தான் கன்சிடர் பண்ண முடியும். அடுத்து இன்னொரு ஃபால் ஆச்சு. ஆனால் அதுக்கு அடுத்து வந்து அப்படியே வந்து பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. டார்கெட்டு இதுதான், சோர்ஸ் தான் டார்கெட். சோர்ஸையும் தாண்டி கொஞ்சம் மேலே போய் நின்றுட்டான். போகிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணிடுறேன்னா பாக்ஸ் மாதிரி வந்து ரெடியாக பண்ணிடு. சரி, இந்த இடத்துல இப்படி பிரேக் ஆகி போயிடுச்சு, ட்ரெண்டு வருது, அதனால் மேலேருந்து கீழே ஃபாலிங் ட்ரெண்டு எப்போவுமே பிரேக் ஆகி மேலே தான் போகும். நிறைய ஐடியா இருக்குது, நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் ஈஸியாக வந்து அதை வந்து எடுத்துடலாம். ஒருவேளை கீழே போயிட்டானா ஒன்றுமே இல்லைங்க, ரொம்பலாம் யோசிக்க வேணாம். எக்ஸிட் அவ்வளோதான். லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. ஏன்னா மேலே போனதே நம்ம வந்து போயிடுச்சு அதனால் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இதையும் நான் சொல்லுவேன், கீழே வந்ததுன்னா நீங்கள் புக் பண்ணி வெளியே வந்துடுங்க. இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஷார்ப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே மட்டும் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து கீழே வந்த ப்ரைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிடுவோம். மேலேருந்து பியரிஷாக வந்த ப்ரைஸு க்ரீனில் க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட் இங்கே வந்தால் பை பண்ணலாம். மேலே போச்சுன்னா என்ன பண்ணோம்? மேலே இருக்கிற ஐயே கட் பண்ணோம். கட் பண்ணால் தான் மேலே போவான், போகலை. இப்போ திரும்ப மேலே போகும்போது மேலே இருக்க ஐயே கட் பண்ணோம், போகலை. கீழே வந்தால் அதான் பை வந்து இங்கே வந்துருச்சு நம்மளுக்கு. இந்த க்ரீன் க்ளோஸோடைய பாட்டம்க்கு வந்தால் பை பண்ணிடுறீங்க. அப்போ மேலே போய் கீழே வந்தது, இந்த லெவலை கட் பண்ணவே இல்லை. அப்போ மேலேயும் கரெக்டாக அதே லெவலுக்கு போயிடுச்சு. கீழே வரும்போது என்ன பண்ணுது? அந்த லெவலுக்கே வரல பாருங்க. கேப் இருக்கா? இங்கெல்லாம் கேப் இல்லை, இங்கெல்லாம் கேப் இல்லை, இங்கெல்லாம் அதே ஈக்குவல் ஆகிக்கே போயிடுது. இங்கே ஒரு வால்யூம் கேண்டல் வந்து பார்த்தீங்களா? இவ்வளோ தாங்க. இதை வந்து இவ்வளோ உன்னிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். பார்த்தா தான் இது பிரேக் ஆகும்னு தெரியும். பிரேக் ஆகாத முன்னாடி எப்படி சிக்னல் இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா? இவ்வளோ சிக்னலையும் தாண்டி கீழே போய் க்ளோஸ் வச்சுதுன்னா எக்ஸிட். கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட்டீங்க. டக்குன்னு அடுத்து புல்லிஷ் கேண்டில் மேலே வந்ததுன்னா பை மறுபடியும். ஏன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் பிரேக் ஆகி மேலே போயிடும்னா. அது உங்களை ஏமாத்துறதுக்காக போன கேண்டில். ஏமாற்றிட்டு மேலே போயிடும். மேனிப்புலேஷன், அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். மேனிப்புலேட் பண்ணி உங்களை ஏமாற்றும். அதுக்கப்புறம் எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் கரெக்டாக போயிடும். ஸோ அது ஒரு கான்செப்ட் ட்ரேடிங்கில். இப்போ மேலே பர்ஃபெக்டாக வந்து மேலே போயிட்டான். இப்போது எங்கே வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எதை வந்து எடுப்போம்? காலையில் ஃபஸ்ட் கேண்டில் இங்கே வந்தது, ரெண்டாவது கேண்டில் இங்கே வந்துட்டு இருக்குது. இது லெவல் என்னது? 84,900. 84,900 என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து உங்களால் அதுக்கப்புறம் தான் வரைய முடியும். காலையிலேயே வரைஞ்ச முடியும்னா வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஏன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த மாதிரி ஒரு கேண்டில், இந்த கேண்டிலில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்த தடவை இந்த இடத்துக்கே வந்தால் நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த தடவை அந்த இடத்துக்கும் வரல அவன். அப்போ மேலே நல்லா போனானா மேலே ப்ரீவியஸ் ஆகிக்கு போகல, இங்கேருந்தே வந்து ரிஜெக்டும் ஆகிட்டான். அடுத்து இதுதான் லெவலு, ரிஜெக்ட் ஆகிட்டான். அடுத்து இதுதான் லெவலு, கட் பண்ணிட்டான். என்னடா அது கட் பண்ணிட்டானே அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கும் போது ஒரு புல் பேக் வந்தான். எங்கே வரைக்கும் வந்திருக்கிறான்? இங்கே தான் வந்தான். மேலே போய் இந்த ஐயை கட் பண்ணான். கீழே புல் பேக் வந்திருக்கிறான். மேலே போய் இந்த இன்னைக்கு ஐயை கட் பண்ணான். கட் பண்ணி மேலே போனவன் அடுத்து நேற்று ஐயை கட் பண்ணான். அதுக்கடுத்து அடுத்து இந்த ஐயை கட் பண்ணான். அதாவது இந்த ஐயை போய் தொட்டான். அடுத்து இந்த லெவலுக்கே போயிட்டான். சூப்பரா.
அப்போ ஹையர் லோ சீக்வன்ஸு தெரியணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியணும். இதை மட்டும்தான் பார்க்கணும். இதில் ட்ரேடு வருதா, நிஃப்டியில் வருதா, பேங்க் நிஃப்டியில் வருதா, பின் நிஃப்டியில் வருதா, மிட் கேப்பில் வருதா, மாற்றி இங்கே அங்கே இங்கே வேண்டவே வேணாம். சென்செக்ஸ் அவ்வளோதான். ஒரே ஒரு சார்ட் அலைப்பாயறத நிப்பாட்டுருங்க. மனசை அலைப்பாய விடாதீங்க. ஏதோ ஒரு சார்ட் அதுலேயே உங்களுக்கு ட்ரேடு வரும். வரலன்னா விட்டுருங்க, வேண்டாம். இன்றைக்கி ட்ரேடு கிடையாது, அவ்வளோதான். ஒரே லெவல் மேலே போனால் போயிட்டோம். ட்ரெண்ட் ஆனால் மேலே பிரேக் ஆனால், வால்யூமோட பிரேக் ஆனால் மேலே போயிட்டோம். ஒரு லெவலையும் கட் பண்ணும்போது வால்யூமோடு தான் போச்சு ப்ரைஸ். கீழே வரும்போது ப்ரீவியஸ் லெவலுக்கு வர முடியாமல் போச்சு. திரும்ப வந்துட்டு நான் அதை தான் சொல்கிற மாதிரி இருக்குது. எனக்கே வந்து அது நல்லாவே தெரியுது. அதனால தான் தேவைப்படாதுன்னு சொல்கிறேன். நான் புதுசாக வர்றவங்களோட வீடியோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதுவே போதும், தேவைப்படாது. ஏன்னா புது 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 விஷயம் இருந்தால் பரவாயில்ல. ஒரே விஷயந்தான், ஆனால் வேறு மாதிரி வருது. ஒரு நாளும் ஒரு மாதிரி வருது. அதை வந்து கவனிங்க, ட்ரேட் எடுங்க, நிறையா வந்து ப்ராஃபிட் பண்ணுங்கள். அதான் நான் திரும்ப சொல்லுவேன். ஒரே லெவல் சப்போர்ட்லேருந்து போச்சு, மேலே வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து கீழே போயிட்டேன். கீழே போகும்போது ப்ரீவியஸ் ஹையை கட்டே பண்ண மாட்டேன். எந்த காரணத்துக்கு ஒன்றும் கட் பண்ண மாட்டான். மிட் கேப்பில் என்ன நடந்தது? மிட் கேப் வந்து மேலே ஆரம்பித்த மிட் கேப்பு இந்த லெவலை வந்து கட் பண்ண மாட்டான்ட்டு பார்த்துட்டு இருந்தால் கட் பண்ணிட்டான். மேலே வரைக்கும் போய் இந்த ஹைக்கு போகலையே, என்னது போகலையே அப்படின்னு பார்த்துருக்கும் போதே கீழே அதே லெவலுக்கு வந்துட்டு மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஹையே கட் பண்ணல. முடிஞ்சு போச்சா கதை, அங்கேயே முடிஞ்சு போச்சு, ஸ்டோரி ஓவர். இங்கே ஒரு ஹையே இருக்குது, அடுத்த ஹை இங்கே தான் போச்சு, அடுத்த ஹை இங்கே தான் போச்சு. எக்ஸாக்ட் லெவல்லேருந்து சப்போர்ட் எடுத்தான். பட் ஆனால் ப்ரீவியஸ் லெவலில் கட் பண்ணலனாலே அடுத்த லெவலில் வந்துடுவான். கீழே வந்தான் க்ரீன் க்ளோஸு. இந்த க்ரீன் க்ளோஸுக்கு திரும்ப இந்த இடத்துல தான் வந்திருக்கிறான். பை பண்ணியிருந்தீங்கன்னா மேலே வரைக்கும் போச்சு. திரும்ப அதே லெவலுக்கு தான் வந்தான். இங்கே பிரேக் பண்ணால் மேலே கொஞ்சம் போயிட்டு மார்க்கெட்டே முடிச்சிட்டான். அப்போ இந்த இடத்துல ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸு. இந்த பாக்ஸ்லேருந்து கீழே வந்தது இங்கே ஒரு பாக்ஸ். இது நீங்கள் கால் ஆப்ஷன் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான். உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் லெவலில் கட் பண்ணவே இல்லை. ஹையை கட் பண்ணி அப்படி போகும்போது நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஹையை கட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து லோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இந்த இதில் நான் பை பண்ண போகிறேன்னா கொஞ்சம் ரொம்பவே ட்ரிக்கியாக இருக்கும் பை பண்ணுறது. ப்ரீவியஸ் லெவல்ஸை பார்க்கணும். ப்ரீவியஸ் லெவல்ஸில் எங்கேயாச்சும் சப்போர்ட் வந்து எடுப்பானா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ப்ரீவியஸ் லெவலில் எக்ஸாக்டாக வரும்போது ட்ரேடை தைரியமாக எடுக்கணும். ஏன்னா இதில் 63ல் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா 75 வரைக்கும் போச்சு, 10 புள்ளி போச்சு. மிட் கேப்லாம் அவ்வளோதான் போகுது. நல்லா வால்யூமோட பிரேக் ஆகி போகும்போது தான் நல்லா போகிறான். மற்ற நாடு எல்லாமே வந்து அவ்வளோதான் போகிறான். பெரிய லாஸ் வராது, பெரிய ப்ராஃபிட்டும் வராது. ஒரு சில நாளை தவிர மீதி எல்லா நாளும் இப்படி தான் இருக்குது. இதே இது நீங்கள் புட் ஆப்ஷன் போய் பாருங்கள். புட் ஆப்ஷனில் என்ன பண்ணியிருக்கிறான்? கால் ஆப்ஷனில் அப்படி பண்ணியிருக்கானா, புட் ஆப்ஷனில் அப்படியே ஆப்போசிட் பண்ணுவான். என்ன பண்ணியிருக்கிறான்? ஓப்பன் பண்ணி கீழே வந்துருக்கிறான். அதாவது நேற்று பேட்டர்ன் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. ஓப்பன் பண்ணி கீழே வந்தான், திரும்ப மேலே போனான். அதான் அதே லெவலுக்கு வந்துட்டு மேலே போனான். திரும்ப அதே லெவல்லேருந்து கீழே வந்தான், திரும்ப அதே லெவல்லேருந்து மேலே போனான். இந்த தடவை பிரேக் பண்ணி மேலே போயிட்டேன். எவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்குறான்னு பாருங்க. இங்கே ஒரு வாய்ப்பு, 2 வாய்ப்பு, ரெண்டுத்துலேயும் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா 134. எங்கே வரைக்கும் போச்சு? 159, 60ன்னு வச்சுக்கோங்க. 160, 34லேருந்து 60 வரைக்கும் போயிருக்கு. அவ்வளோதான். பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க முடியாது. அடுத்த தடவை பிரேக் ஆகும்போது நல்லா போயிருக்கிறான். அந்த தடவை கீழே வந்தான்ல, கீழே வந்தவன் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து பண்ணிட்டு இருந்தான். இப்போ நம்ம பேட்டர்ன் தானே இது. இப்போ இந்த நம்ம பேட்டர்ன் வந்து எப்படி வந்து பிரேக் ஆகணும்? இப்படி பிரேக் ஆகி போகணும். கீழே பிரேக் ஆகிட்டான். இதுக்கு தான் நீங்கள் தயாராக இருக்கணும்னு நான் வந்து சொல்கிறது. க்ளோஸ் வைக்கிறான், கீழே போய் க்ளோஸ் வச்சானா, இந்த மாதிரி டீசெண்டாக க்ளோஸ் வச்சிட்டானா எக்ஸிட் பண்ணிட்டு வந்துட வேண்டியதான். அவ்வளோதான். கட்டாயமாக ட்ரை பண்ணுவீங்க. சப்போர்ட்டுக்கு வந்ததுன்னா விடவே மாட்டீங்க. நீங்கள்
அவன் பிரேக் ஆகி போகிறான், என்னமோ பண்ணுறான், பெரிய கேண்டிலாக வர்றான், சின்ன கேண்டிலாக தொடர்ந்து வர்றான், என்ன வேணாலும் பண்ணட்டும். ஃபஸ்ட்டு டைம் நமக்கு தெரியாது இந்த இடத்துலேருந்து தான் போக போகிறான் அப்படின்னு. அந்த ஒரு பியரிஷ் ஸ்டண்டுக்கு அப்புறம் க்ரீன் க்ளோஸ் ஆச்சு, அடுத்த லெவல்லேருந்து அப்படியே வந்து மேலே போயிட்டான். அது பாருங்கள், பியரிஷாக வந்தது ஃபஸ்ட்டு க்ளோஸுக்கு அப்புறமா வந்து அந்த இதுலேருந்து மேலே போயிட்டான். ஐயோ, இந்த மெத்தட் பயங்கரமாக வேலை செய்துப்பா. இனிமேல் தான் இதை வந்து ஃபாலோ பண்ணணும். இதை வந்து ஃபாலோ பண்ணணும்னா என்ன பண்ணணும், இது பின்னாடியே ஒரு மாதம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதாவது ப்ரீவியஸாக என்ன நடந்ததுன்னு பார்க்கணும், அதை ட்ரேடை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு ஆராய்ச்சி பண்ணணும். அதே மாதிரி லைவ் மார்க்கெட்டில் என்ன மாதிரி வந்து நம்மளுக்கு மனநிலை, சைக்காலஜி எப்படி வந்ததுன்னா, எப்படி வந்து ட்ரேட் எடுத்துனா எப்படிலாம் நம்மளை பயமுறுத்துகிறான் எல்லாம் செக் பண்ணணும். செக் பண்ணுறதுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து அதுவும் இந்த மாதிரி வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இது வந்து வேலை செய்யுதா, ஃபாரெக்ஸில் வேலை செய்யுதா, கமாடிட்டியில் வேலை செய்யுதா, ஒன்று ஒன்றா பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து முடிக்க ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா யூஸ்வல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் போக தான் இதை வந்து செக் பண்ணி பார்க்கணும். நல்ல பியரிஷ்னஸ்ஸு ஒரு க்ரீன் கேண்டில் மேலே போயிடும். ஃபாலோ பண்ணுங்கள், பார்ப்போம் யார் வந்து ஃபாலோ பண்ணி இதை வந்து ஒரு 6 மாதம் கழித்து நீங்கள் கரெக்டாக வந்து சொல்கிறீங்கன்னு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா வரல, 2 கேண்டில் தான் வந்தது. இந்த மாதிரி 2 கேண்டில் வந்தால் செல்லாது. கண்டினியூஸாக வரணும். ஒரு 4-5 கேண்டில் 10 கேண்டில் அந்த மாதிரி வந்து வரணும். சின்னதாக வந்தால் கூட பரவாயில்ல, இல்லை பெருசாக வந்தாலும் பரவாயில்ல, கண்டினியூஸாக வரணும். வந்து க்ரீன் வந்ததுன்னா சக்ஸஸ் ஆகுது. சரி, பார்ப்போம், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே இதை வந்து சொல்லிட்டேன். நான் லாஸ்ட் வீக்குக்கோ லாஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டேல நான் சொல்லியிருந்தேன், நான் இந்த மாதிரி வருது, இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி. ஒருத்தர் ரிப்ளை பண்ணலையே. இல்லைங்க, நான் ட்ரை பண்ணேன், இது இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்குது, நான் கிளியர் பண்ணிட்டு சொல்கிறேன். இல்லை, நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஒரு மாதம் டைம் கொடுங்க, நான் வந்து இது ஃபுல்லாக தரோவாக நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அந்த ட்வீட் போடுறோமா, அதை லைக் பண்ணுறதோட நம்ம வேலை முடிஞ்சது, கடமை முடிஞ்சது. அடுத்த வீடியோ எடு, அடுத்த ட்விட்டர் ஹேண்டில் எடு, பாரு, இப்படியே போயிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பயிற்சி பண்ணுங்கள், நிறைய பயிற்சி பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ஜெயிக்க முடியும். சரியா? வீடியோ வந்து இதோட நான் ஸ்டாப் பண்ணுறேன். நம்ம அடுத்த வீடியோவில் நாளைக்கு பார்ப்போம். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. நிறைய பயிற்சி பண்ணுங்கள். ட்ரேடிங்கை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. சம்மந்தம் இல்லாத விஷயத்தை பற்றி யோசிக்காதீங்க. நான் ஒரு 2-3 விஷயத்த சொன்னேன், அந்த 2-3 விஷயத்தை மட்டுமே மாஸ்டர் பண்ணுங்கள், ஜெயிக்கலாம். சரி, வேறு எதுவுமே கற்றுக்க வேணாம், வேறு எதுவுமே வேணாம், அதை மட்டும் மாஸ்டர் பண்ணுங்கள், ஜெயிச்சிடலாம். சரியா? இவ்வளோ நேரம் வந்து என்னோட பொறுமையாக வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.